ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞான செலுத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்பார்ந்த மீன லக்ன நேயர்களே, உங்களுக்கான வார பலன் தான். மார்ச் 9ஆம் தேதி முதல் மார்ச் 15ஆம் தேதி வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள நாட்களுக்கான பலன்களை பார்ப்போம். கிரக நிலைகள் என்று பார்க்கும்போது, இப்ப நம்மளுடைய மீன லக்னத்துல புதன் வந்துட்டாரு, ராகு இருக்காரு, 2ஆம் இடமான மேஷத்துல குரு இருக்காரு, 7ஆம் இடமான கன்னியில கேது இருக்காரு, 11ஆம் இடமான மகரத்துல செவ்வாயும், 12ஆம் இடமான கும்பத்துல சூரியன், சனி மற்றும் சுக்கிரன் இவங்கெல்லாம் இருக்காங்க. முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில 7:54 மணிக்கு சதய நட்சத்திரம் தொடங்குது. இப்ப நம்மளுக்கு மீனத்துக்கு விரை சனின்னு சொல்றோம் இல்லையா, அந்த விரை சனி எதுல போயிட்டு இருக்காருன்னா அதே சதய நட்சத்திரத்துல தான் போயிட்டு இருக்காரு. அந்த சதய நட்சத்திரம் சந்திரன் வந்து டச் ஆகும்போது சனியும் சந்திரனும் சேர்ந்து வேற பலன் கொடுப்பாங்க. இதனால என்ன ஆகும், சில குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள், குழந்தைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது, இது மாதிரி அது சார்ந்து நம்மளுக்கு செலவாகிறது. இப்படி அதே நேரத்துல ராகு எங்க இருக்காருன்னு பார்த்தா நம்மளுக்கு லக்னத்துல இருக்காரு, புதனுடைய நட்சத்திரமான ரேவதியில இருக்காரு. அந்த புதன் அதே மீனத்துல உத்திரட்டாதியில இருக்கு. இது எதை சொல்லுது அப்படின்னா, நம்முடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாமே ஆக்கமும் ஊக்கமும் நிறைந்ததாக இன்னைக்கு போகும். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த எதிர்பாராத வரக்கூடிய உறவுகள் சார்ந்த செலவுகள் அப்படிங்கிறத அது ஒரு பக்கம் நம்ம பார்த்துக்கணும். மார்ச் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு நம்மளுக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப குரு சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரத்துல இருக்கிறபடினால, சுக்கிரன் 12ஆம் இடத்துல கும்பராசியில இருக்கிறபடினால வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருந்தாலும் வேலை நல்லா நடக்கும், ரொட்டேஷன் நடக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்ப உறவுகளும் நல்லா இருக்கும். மார்ச் 11ஆம் தேதி திங்கட்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம். நம்ம லக்னத்திலேயே சந்திரன் உள்ள வந்துடுறார், சனியினுடைய நட்சத்திரம். இந்த அன்னைக்கு தான் சனியினுடைய பலனை நம்ம அனுபவிக்க போறோம். சனி 12ஆம் இடத்துல விரை சனியா இருக்கார். அதனால இன்னைக்கு ஹெல்த்தை பார்த்துக்கணும், செலவுகளை பார்த்துக்கணும், வேலைகள், எதிரிகள் தொல்லை, கடன்காரர்கள் தொல்லை, இதுலையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். சில இடத்துல வெளியூர் போக வேண்டியிருந்தா போக வேண்டி வரும். இப்படியெல்லாம் இந்த நாள் வந்து கழியும். மார்ச் மாதம் 12ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமை. இந்த அன்னைக்கு ரேவதி நட்சத்திரம், இரவு 8:29 இருக்கு. இந்த ரேவதிங்கிறது புதனுடைய நட்சத்திரம். புதனும் நம்மளுடைய மீனராசியில தான் சனி நட்சத்திரத்துல இருக்காரு. அதனால இன்னைக்கும் தொடர்ந்து இந்த செலவுகள் சம்பந்தப்பட்டது, வேலைகள், எதிரிகள் சம்பந்தப்பட்டது, ஹெல்த் சம்பந்தப்பட்டது, இதுல எல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. முதல் நாளான திங்கட்கிழமையும் இந்த செவ்வாய்க்கிழமையும் உத்திரட்டாதி ரேவதி இந்த 2 நட்சத்திரங்களுமே நமக்கு கொஞ்சம் மைனஸா இருக்கு. அடுத்த நாள் மார்ச் 13ஆம் தேதி புதன்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம். சந்திரன் வந்து ராசி மாறி மேஷத்துக்கு வந்துடுறாரு, கேதுனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு. கேது நம்மளுக்கு 7ஆம் வீட்டுல சந்திரனுடைய நட்சத்திரத்துல பயணிக்குது. அதனால என்ன ஆகும்னா, கணவன் மனைவி உறவுல சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள், சஞ்சலங்கள் ஏற்படும். ஆனால் அது சரியா போயிடும். சும்மா அது வந்து ஒரு ரூமர் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும், அது ஒன்றும் பாதிக்காது. அதே மாதிரி கஸ்டமர்ஸ் கிட்டையும் சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டு. இது வந்து நமக்கு கேதுவனுடைய பலாபலம். இப்போ புதன்கிழமை அன்னைக்கு மாலை 6:24 அஸ்வினி நட்சத்திரம் முடிஞ்சு பரணி நட்சத்திரம் தொடங்குகிறது. மறுநாள் மார்ச் 14ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4:55 வரைக்கும் இந்த பரணி நட்சத்திரம் இருக்கு. அப்ப குரு பகவான் ஏற்கனவே 2ஆம் இடத்துல இந்த பரணி நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு. இப்ப இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்து நமக்கு ஒரு தன ஆதாய நல்ல பலன்களை, நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி மைண்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு திடீர்னு கிடைக்கக்கூடிய ஒரு அப்ரிசியேஷன், விருதுகள், பாராட்டுகள், கௌரவங்கள், அதற்குண்டான ஒரு வெகுமதிகள், இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இது வந்து சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆராய்ச்சி துறையில இருப்பவங்களுக்கும் ரொம்ப சிறப்பா செயல்படும். வெளிநாட்டுல ஆராய்ச்சி துறையில, வெளிநாடுகளில் இருக்கவங்களுக்கும் இது நல்லா நடக்கும். இந்த வியாழக்கிழமை இன்னைக்கு மாலை 4:55 மணிக்கு பரணி நட்சத்திரம் முடிந்து கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குது. ரிஷப ராசியில சந்திரன் போறது சூரியனுடைய நட்சத்திரத்துல.
அந்த சூரியன் என்பவர் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுகிறார். பங்குனி மாசம் தொடங்குறதுனால மாறுகிறார். குருவனுடைய பூரட்டாதி 4ஆம் பாவத்துல சூரியன் வந்துடுறார். அதனால இந்த அன்னைக்கு நம்மளுடைய முயற்சிகள், நம்ம திட்டங்கள் எல்லாமே வெற்றி பெறும். அதனால பண ஆதாயம் கிடைக்கும், வளர்ச்சிகள் உண்டாகும். நல்ல வகையில நமக்கு கஸ்டமர்னால வரக்கூடிய பண வரவு, வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். அதே போல அரசு எந்திரங்கள், அரசியல் ஆதாயம், மருத்துவத்துறையில் இருக்கவங்க, வக்கீல் துறையில் இருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாமே சிறப்பு நடக்கும். எதிரிகள் வசப்படுவாங்க, எதிரிகளை ஜெயிக்கலாம், வழக்குகளிலிருந்து ஜெயிக்கலாம். அதனால வளர்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இதை பயன்படுத்தலாம். இப்படி 7 நாட்களுக்கும் நட்சத்திர ரீதியாக நம்ம இந்த மாதிரி பலன்களை பார்க்குறோம். இது பொதுவானது. இதே நம்ம ஜனன ஜாதகத்தை நம்முடைய இந்த பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல கணிச்சு உபநட்சத்திர கான்செப்டை எடுத்து பலன் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இன்னும் நமக்கு எந்த கிரகம் கொடுப்பினை வைத்திருக்கிறது, எந்த பாவத்தின் பலனை வழங்குவதற்கு காத்திருக்கிறது, பணம் தருவதற்கும் தொழில் வளத்துக்கும் எந்த கிரகம், அதே போல உறவு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு திருமண வாழ்க்கைக்கு எந்த கிரகம், குழந்தை பிறப்புக்கு எந்த கிரகம், இப்படி எல்லாமே 12 பாவத்திற்கும் கொடுப்பினைகளை தரக்கூடிய வகையில 12 பாவத்திற்கும் உபநட்சத்திரங்கள் கண்டறிந்து அதை பயன்படுத்தக்கூடிய மெத்தட்ல பயன்படுத்தி இந்த வார பலனையும் பார்த்துக்கலாம், கோசார பலன்கள் கிரக பயிற்சிகளையும் பார்த்துக்கலாம், திசாபுத்தி பலன்களையும் பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்துக்கும் போது இந்த கொடுப்பினைக்கு தகுந்த மாதிரி இந்த திசாபுத்தி எப்படி வேலை செய்கிறது என்று தெரிந்து கொண்டு நம்முடைய கேள்விகளுக்கு இது சாதகமா இருக்கா, பாதகமா இருக்கா, இந்த காலகட்டம் நமக்கு இந்த கேள்விக்கு நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு பலனை தருமா தராதா என்ற விடையை அந்த விதி கொடுப்பினை என்பது உபநட்சத்திரத்தின் மூலம் கரெக்டாக நமக்கு சொல்லிவிடும். அப்படிப்பட்ட இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்றது தான் இந்த ஒரு அட்வான்ஸ்டு மெத்தட். அதனால இப்ப நமக்கு விரை சனி 2.5 வருஷமும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. அதே போல ராகு லக்னத்துல இருக்காரு, 7ஆம் வீட்டுல கேது இருக்காரு, காலம் பூரமே பிரச்சனையாவே இருக்கும். 7ஆம் இடம் என்பது மனைவி, கஸ்டமர், இதெல்லாம் ப்ராப்ளம் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. இது ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாக நமது ஜனன ஜாதகப்படி உள்வாங்கி அதுல உபநட்சத்திர தொடர்புகள் மூலமாக எந்த பாவத்தை இயக்கக்கூடிய அதிகாரியாக எந்த கிரகம் வருகிறது என்று கண்டறிந்த முறைப்படி தான் நமக்கு விதி வேலை செய்யும். அதனால ஒரு கிரகம் அங்க இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு எடுக்கிற கான்செப்டை விட துல்லியமா போறது இந்த முறையை பயன்படுத்தி வெற்றி காணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.